சுந்தரராஜ சமம் ஸ்தானம் பிரம்மாண்டே நாஸ்தி கிஞ்சனா சுந்தரராஜ சமோ தேவோ நபூதோ நபவிஷ்யது. விசேஷமான புரட்டாசி மாதம் மலர்ந்துள்ளது. இந்த விசேஷமான புரட்டாசிமானது திருமாலுக்கு உகந்த மாதமாக விளங்குமையால் நாடெங்கிலும் புரட்டாசி மாதம் திருமால் வழிபாடு கோவிந்தா கோவிந்தா அழைக்கின்றோம். ஏன் புரட்டாசி மாதம் பிறந்தது என்னவென்றால் ஒவ்வொரு திருநாமங்களும் ஒவ்வொரு மாதங்கள். இன்றைய மாதம் பார்த்தோன்னா கேசவ மாதவ நாராயண கோவிந்த விஷ்ணு மதுசூதன் சொல்லக்கூடிய மதுசூதன மாதமாகவும் கன்னியா ரவியில் சூரியன் உதயத்திலும் கன்னியா மாதம் விளங்கக்கூடிய புரட்டாசி மாதத்தில் திருவேங்கமடியான் உதித்த மாதம் வளர்கிறது. பூலோகத்தில் மகாவிஷ்ணு புரட்டாசி மாதத்தில் பிறந்ததாகவும் ஆகவே தான் புரட்டாசி மாதம் புறம் மகாவிஷ்ணு உகந்த நாளாக அந்த புரட்டாசி மாதத்தில் திருமாலை வழிபட வேண்டும். இந்த புரட்டாசி மாதத்தில் என்ன செய்ய வேண்டால் வீட்டெல்லாம் சுத்தம் செய்து கொண்டு புலால் உண்ணாமல் மது அருந்தாமல் ஆச்சாரத்துடன் கோவிந்த நாமாவை சொல்லிக்கொண்டு நாடெங்கிலும் எம்பெருமாடி பக்தி மனமாக மங்களகமான பகவன் நாமாவை ஜபிக்க வேண்டும், பாராயணம் பண்ண வேண்டும். அப்படி விசேஷமாக புனிதமாக இருக்கும்பொழுது தான் இந்த புரட்டாசி மாதமானது திருமாலை வழிபட வேண்டும். மாதமால் திருமணம் அனைவும் எதுவுமே செய்யாமல் திருமாலை மட்டுமே வழிபடக்கூடிய மாதம் புரட்டாசி மாதம். ஆகவே தான் திருமலையில் எம்பெருமானுக்கு திருத்தேரோட்டம் பிரம்மோத்திரா நடைபெறுகிறது. ஆகவே நாடெங்கிலும் இருக்கின்ற அனைத்து விஷ்ணு ஆலயங்கள் புரட்டாசி மாதத்தில் சென்று எம்பெருமானை சேவித்தால் இகவ சுகமெல்லாம் கிடைக்கப்பட்டு பல்லாண்டு வாழ்ந்து எம்பெருமானை விசேஷமான திருவிழாவை கொண்டாடுகின்றோம். மேலும் இந்த அழகிநாத சுவாமி ஆலயத்தில் புரட்டாசி மாதங்கள் ஒவ்வொரு சனிக்கும் ஒவ்வொரு விதமான அலங்காரம் பூண்டு முதல் வாரமான எம்பெருமான் புஷ்பங்கி சேவையோடு முத்தங்கி சேவையோடு விசேஷமான எம்பெருமான் சகஸ்திர தீபாலங்கத்தை அருள்வைக்கிறார். அடுத்து 2ஆம் வாரமாக கருதீபம் மலர்கின்றார். அப்படி 3ஆம் வாரமாக எம்பெருமான் புஷ்பங்கி சேவை மலர்கின்றார். 4ஆம் வாரமான நறுமண மூக்களால் அலங்கரிக்கிறார். இப்படி விதவிதமான அலங்காரத்துக்கு குறித்தவர் மகாவிஷ்ணு, அபிஷேகத்துக்கு ஒரு சிவபெருமான். அதுபோல அலங்கார நாயகனாக விளங்கக்கூடிய திருமாலை வழிபட்டால் புரட்டாசிமானது நம் வருகின்ற அனைத்து தோஷங்களும் விலக, பாபங்கள் விலக, எல்லாம் வல்ல எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயண வழிப்பான். ஆகவே அவன் திருவடிக்கமலை சனாந்து ஆச்சாரத்துடன் அனுஷ்டானத்துடன் இருப்பதே நல்லது. ஏன் ஆச்சாரத்திற்கு என்னால் லங்கனம் பரமஹௌஷதம். ஒரு பட்னி போட்டால் 30 நாள் சாப்பிட்ட தீனிகள்லாம் ஜீரணம் ஆகிடும் சொல்லுவாங்களாம். அதற்காக தான் 1 மாதங்கள் விரதத்தோடு இருங்கிற புலால் சாப்பிடாதுங்கிற காரணத்தை வர்ணிக்கிற ஒவ்வொரு பிரிவாலும். ஆகவேளை ஆச்சாரத்தோடு இருந்து எம்பெருமானை வழிபட்டால் இந்த புரட்டாசி மாதம் சீனத்துமா விளங்கி பல்லாண்டு வாழ்ந்து எம்பெருமானை சென்னாந்து பல்லாண்டு பாடுவோமாக. லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. ஜெய் ஸ்ரீராம்.